புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமொழியோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்களை சொல்லணும். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை திமுகவில் அண்ணாவின் மேல் கொன்ற பற்றால் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் அந்த திமுக வளர்ந்ததுக்கே புரட்சி தலைவர் தான் காரணங்கிறது அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அண்ணா புரட்சி தலைவரை தன்னுடைய இதயக்கனி அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு, பாராட்டி சீராட்டி வச்சிருந்தார். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் மறைந்த பிறகு திமுக யாரு தலைமை ஏற்கிறது, யாரு முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ புரட்சி தலைவரும் அண்ணா இருக்கும் போதே திமுகவில் சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவா இருக்காரு அந்த சமயம். அதனால புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லார்கிட்டையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குனார். ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு, வழக்கம் போலதான் என்ன செய்யறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கட்சியை விட்டு வெளியில நவத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு, அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு. புரட்சி தலைவர் வெளியில எல்லார்கிட்டையும் சொல்றாரு, பா அவர் என்ன நீக்கிட்டாரு, நான் சினிமால நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு திமுக இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான், அதான் திமுக. அப்ப என்ன சொல்றாரு, மத்தவங்க யாரும் கேட்கல, இல்ல நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்ல. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில கச்சோ ஒன்னும் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர்,
அவர் தலைவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பிச்சது இல்ல, அனகாபுத்தூர் ராமலிங்கங்கிறவர் ஆரம்பிச்ச கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு. அதுல மாயாதேவரை நிறுத்தி முத அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்றாரு. அதுல ஒரு முறை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருந்தாரு. அப்ப எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அந்த சமயத்துல பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்றாங்க. தலைவர் உயிரோட வருவாரு, உங்களையெல்லாம் பாப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க, அதனால இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. நல்லபடியா தலைவர் வெற்றி பெற்று பதவி ஏத்துக்கிட்டார். இப்படிதான் அதிமுகவுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 87ல தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் அம்மா கொள்கை பரப்பு செயலாளரா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்துல வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு இன்னென்ன பிரச்சனை இந்த குடும்பத்துல, இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அந்த தொண்டர்களுக்கு அம்மா மேல ஒரு தனி பிரியம். இது மந்திரியாருங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம கட்சி ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அம்மாவை அப்பப்ப போய் பாக்குறப்ப நான் போய் அம்மாவை அழைக்கலாம் போயிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னு என்ன ஆகுது, நம்ம மந்திரிங்க எஸ்.சி. சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியர். 2 பேருக்கு என்ன ஆசை, யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியா நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்க வீட்டு காரியம்லாம் செய்யறாங்க ராஜாஜி ஹால்ல. ஆனா அம்மாவுக்கு இடம் அனுமதி இல்லை. அங்க நாங்க தான் கூட நிக்கிறோம். ராணுவ வண்டியில கொண்டு போய் வச்சதும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல வந்துரும், அப்ப நீங்க வண்டியில மலர் வளையம் வையுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்ப ஆர்.எம். வீரமன் மந்திரியா இருந்தவருக்கு துணையா இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க
எல்லாரும் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதோ நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்க எல்லாம் வரிசையா வந்து வீட்டுல நிப்பீங்க. அந்த கால வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரிதான் ரெண்டா பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்றோம், வெற்றி பெற்று 91ல முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான், அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு கட்சியில. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? நீ வந்து அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது, அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, சின்னம்மா நீங்க முதல்வர் ஆகிங்க, அப்படிதான் எல்லாரும் வந்து சொன்னது, எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பழகினா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், அக்கா இருந்து இப்படி இருக்கு, இப்ப நான் போய் முதலமைச்சரா நான் பதவி வைக்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி
நான் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால வேணாம். முன்ன இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க, அதனால அதை மட்டும் சொன்னேன். செங்கோட்டையனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிறவங்க முதல்ல பதவி ஏற்றுருங்கன்னு சொல்லி நைட்டே போய் ராத்திரியே போய் பதவி ஏற்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்து மேல ஒன்றும் குறை இல்லை. அவரு ஒழுங்காதான் அவரு போயிட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி இப்ப இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அங்க அதெல்லாம் என்ன பண்ணுது, என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகல. என்ன சொல்றாங்க, போயஸ் கடை வீட்டுக்கு அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை, அவர் நல்லா தானேயா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். இல்லம்மா சரியில்லைம்மா, நீங்க இப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில சொல்லலை. இப்போ எனக்கு நீங்க இருந்தாதான் சரியா வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க இருந்தாதான் சரியா வரும், நீங்க இருந்தாதான் சரியா வரும், இவர் இருந்தா சரியா வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்க ஆகணும். இல்லப்பா, நீங்க உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியா நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால மறக்க முடியல, நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா நீங்க வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்னை தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கெல்லாம் வேலை செய்யற ஆளு, அதனால என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியா வர சொல்லி எல்லாரையும் பார்க்கிறேன். நான் 2-3 நாள்லயே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி அதே குறை அவர் மேல. அவரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள், பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்டை வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்யறாரு சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்ல நாங்க இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்தணும்னு ஒரு மந்திரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்ல, அம்மா இருக்கும் போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும், அதுல ஒண்ணு தவறு இல்ல பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. அம்மா இல்ல என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்லை, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு, அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி
அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலரா இருந்து நான் கச்சா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுறேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. அதனால இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ் முடிச்சு நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்ல, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுற கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போகணும். அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்ன பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அல்ல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அது அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன் நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை நடத்தணும், திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அங்க வந்தேன்னா
நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. அது தலைவரோட பழக்கம். அது நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப சொல்லுவாரு, அவர் சொல்றது ரொம்ப பதிஞ்சு போச்சு அப்போ எனக்கு. அதனால நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது, அதனால இதை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளர பார்த்தீங்கன்னா நான் வெளியில சொல்லலை இது வரைக்கும். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு நடந்தத இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவுல தான் இன்னைக்கு தான் நான் வாயை திறந்து இதை சொல்றேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்க உள்ளர பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு, இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்கிறாரு. அதனால பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்டர் கொடுக்கிறாரு. சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க, நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன். அப்ப எஸ்பி கேக்குறாரு, மெட்ராஸ்ல இருந்து பதில் வரல எங்களுக்கு. எனக்கு அந்த ஊர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும், அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க இருந்து பதில் வர மாட்டேங்குது. நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துல இருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுறாரு. நான் நேரா உட்கார்ந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆபீஸ்லயே உட்கார்ந்துருக்கேன். அவர் போன்ல ஸ்பீக்கர் போனை ஆன் பண்றாரு, எனக்கு காதுல உழுவணும்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடம் ஆகுது. அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. எஸ்பி அங்க கமிஷனர் மெட்ராஸ்ல இருந்து என்ன சொல்றாரு, சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க இங்க போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும், 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும். அஞ்சு நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவர் கேட்கிறாரு ஜெயில் சூப்பரண்ட், சார் ஜெயில கொடுக்கறது நாங்க கொடுக்கறோம் 15 நாள்,
நீங்க எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்ல சார், சிஎம்ஏ சொல்றாரு 5 நாளைக்கு மேல கொடுக்க வேண்டான்னு. அதனால நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க என்னை பத்தி ஆபீசர்களுக்கெல்லாம் தெரியும், நியாயமா இருப்பேன்னு. நீங்க சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அவங்க ஒத்துக்குவாங்க சாருங்கிறார். நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? சரி பரவாயில்லைங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும்? மேல உள்ளவங்க சொல்றப்ப அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்க தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமா போயஸ்கான வீட்டில இருந்தானே ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸ்ல. என்ன கண்டிஷன் வருது? நீங்க சொந்தக்காரவங்களை பார்க்க கூடாது, பிரஸ்ஸ பார்க்க கூடாது, நேரா ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டில இருந்து நேரா மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையில இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்காட வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷன்ல வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்காட வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்கு, அங்க நான் தங்குறேன், டி நகர்ல தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவா எங்க பக்கம் எல்லாம் 15ஆம் நாள் தான் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால 10ஆவது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பாத்தீங்க, வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கட்சி கட்டிய கழட்டுறது அப்படிங்கறதுல தான் நான் வேற வண்டி மாத்தி வந்தேன். என்ன அரெஸ்ட் பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேற வண்டி மாத்தி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில மூத்தவங்களா இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால என்ன ஆகுது? கட்சியே வந்து சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால தலைவரும் சரி அம்மாவும் சரி எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க? தலைவர் சொல்லுவாரு, கொள்கையா கட்சியாங்கிறப்ப ஒரு கட்டத்துல அண்ணா சொன்னாராம், அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? கொள்கை தான் முதல்ல. அதனால இவர் செய்யறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க? எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க? அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து சரியா வராது. இவரை பொறுத்த வரைக்கும்
தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பத்தி தூளியும் நினைக்கல. கீழே கிளை கழகத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் திருப்திப்படுத்தல, இவர் தன் போக்கையும் மாத்திக்கல. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு கட்சி இது, நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தங்க மேல கோபங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது, எப்படியாவது கட்சி ஒண்ணு இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணியிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யலை. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினைச்சு இது இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தலில் சொல்றாரு, இப்ப உடனே எதுவும் பண்ண முடியாத நேரம், அதனால இந்த ட்ரிப்பு இருக்கட்டவங்க நாங்க முதல்ல பாக்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்க பாருங்க, ஜெயிங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 முறை தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வெற்றி பெறல. அதனால எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணுதா? பண்ணல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கொடுக்கிற ஆதரவை என்னைக்கு அவங்க மனசுல இருந்து எடுக்கல. ஆள் சரியில்லை, அப்ப அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினைப்புக்கு போறாங்க. இப்ப அம்மா இருந்தாங்க, அம்மாவை எத்தனை முறை 13 கேஸ் போட்டாங்க. 13 கேஸ்ல 12 கேஸ்ல நாங்க